எக்கோ இருக்க மாதிரி இருக்கு. எக்கோ இருக்க மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா 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 ஜெபம் பண்ணுவோம். சத்தியத்துக்கு போகிறதுக்கு முன்புதான் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஆண்டவருக்குள்ள கொடுத்து நம்ம கடந்து போவோம். நன்றி அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. நீ கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக நன்றி ஐயா. வாரந்தோறும் ஆண்டவரே எல்லா ஆலயங்களிலும் இந்த ஆராதனையில அந்த வார்த்தையை கொடுக்கிறதே ஸ்பெஷல் ஆண்டவரே. நாள்ல கூட இந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரைகளை மறைத்து நீங்க நடத்தி கொடுங்க. இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள நாமத்துல எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ லார்ட். நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். நம்ம இந்த வேதத்துல எத்தனையோ ஸ்பெஷலான பக்தர்களை நம்ம பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அவங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அவங்க எவ்வளவா சிரமப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிறைக்குள்ள கடந்து பல பல போராட்டங்கள், சத்துருக்கள், ஐயோ அவங்களை உயிரோட விடவே கூடாதுன்ற ஒரு போராட்டத்துலதான் ஒவ்வொரு அந்த தேவ பிள்ளைங்க, கர்த்தரால் தொடப்பட்ட பிள்ளைங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க அந்த போராட்டத்துல தான் அவங்க கடந்து 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 வருவாங்க. சும்மா அப்படியே வந்து ஆஹா நானும் ஹீரோ தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. அந்த ஹீரோக்கள் எல்லாம் உலகத்துல இருப்பாங்க, பயங்கர ஹீரோக்கள் எல்லாம் நல்லா டிப்டாப்பா உடுத்திக்கிட்டு ஆள் அழகா எல்லாத்தையும் மயக்கிக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு. அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் ஒரு எலெக்ஷன், கரூர்ல நடந்த எலெக்ஷன்ல முழு ஜனங்க வந்தாங்க. என்னத்துக்கு வந்தாங்க தெரியுங்களா? விஜய பார்க்க தான் வந்தாங்க. விஜய் ஏன்னா அவர் வந்து டாப் ஆக்டர் இன் சினிமா தானே. அப்போ அவரை பார்க்கறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால தானே அவ்வளோ ஜனங்க முரண்டு திரண்டு வந்து அந்த இடத்தை நிரப்பி 41 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் சொச்சம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. உலகம் அப்படித்தான் மயக்கும். ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க. அவர் மெய்யானவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்க, ஜீவனை அழிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஸ்பெஷல். உலகத்துல பாடுதான், உலகத்துல அவமானம் தான், உலகத்துல நம்மள நிந்தத்தான், எல்லாம் நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் என்ன ஒரு ஊழியக்காரங்களா, இவங்கெல்லாம் வந்து மைக்க பிடிச்சுக்கிட்டு பேசுறாங்க, இவங்கெல்லாம் என்ன ஆண்டவரை அழைச்சாரா அப்படின்னு மனித யோசனை சிந்தனை கேள்வி அவனுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கும். ஆனா அழைத்தவர் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேப்பையும் கவனிச்சுட்டே இருப்பார். அவர் ரொம்ப 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 நல்லவர். எனவே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பக்தரை குறித்து, ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துல உண்மையா இருந்து ஜெயித்தவர் எத்தனையோ பேர். அதுல இன்னைக்கு ஒரு நம்ம வந்து கவனித்து பார்ப்போம். ஆதியாகமத்துல 37வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் படி நிரம்பி கொஞ்சம். ஆதியாகமம் 37 verse 1. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆமே பாருங்க, யாக்கோபுடைய சந்ததி விளங்குதா? யோசேப்பு யாருங்க? சும்மா வந்துட்டாரா படங்காட்ட? அவன் சந்ததி அவங்க அப்பன் தகப்பன் தான். அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு விசுவாசத்துல ஜெயம் கொண்டு வந்தவரு. போராட்டம் தான், ஆனா ஜெயித்து வந்தவரு. வயிற்றுல இருக்கும் போதே ரெட்ட பிள்ளைங்களாம். ரெட்ட பிள்ளைங்கள இவரு தான் பின்னால பிறக்க முந்திக்கிட்டு வருவார். அண்ணனை முந்திக்கிட்டு முதல் பிறக்கிறதுக்கு உள்ள தள்ளி விட்டு முதல் அண்ணனை பிறக்க வச்சாங்களாம். அப்படியாப்பட்ட ஒரு போராட்டத்துல முந்தி கொள்கிற ஒரு யாக்கோபு அவருடைய பிள்ளைங்களை குறித்து இப்ப நம்ம பார்த்தோம்.
யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதுல தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க யாக்கோப்புக்கு? How many children? தெரியாதா? யாக்கோப்புக்கு 12. பொம்பளை பிள்ளைங்க சேர்த்தா 13. அதை தோலா பண்ணிட்டாரு. ஓகே, இந்த 12 பையனுங்க அவருக்கு. மனைவி எத்தனைங்க? 2. வேலைக்காரிகள் 2 பேரு, 4 பேருக்கு பிள்ளைங்க இருந்துச்சு. 4 மனைவிகளுக்கும் பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போ இப்போ இங்க நம்ம ஒரு விசேஷமான நபரை நம்ம பார்க்கிறோம். அவர் யாருன்னா யோசேப்பு. எங்க நம்ம வீட்டுல நம்மள ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வருகிறோம். முதல்ல அம்மா அப்பாவுக்கு ஜெரமி எப்போதே உங்களுக்கு ஜெவின் அண்ணா ரொம்ப செல்லம், ஜெவின் அண்ணா எல்லாம் கொடுப்பீங்க, ஜெவின் அண்ணன் பேச கேட்பீங்க, அப்படி எப்போதும் என்னை கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அவன் பிள்ளை. அவன் எல்லா குடும்பத்திலும் அந்த பிள்ளை மேல ரொம்ப அன்பு பாசம் வைப்பாங்க. ஏன்னா வேற அவங்களுக்கு பிறந்த பிள்ளை லைஃப்ல. அப்புறம் 2வது பிள்ளை பிறக்கும், 3வது பிள்ளை பிறக்கும், 3வது பிள்ளை பிறக்கும், 4வது பிள்ளை பிறக்கும். அவனை எல்லா பிள்ளைகளும் பாசம் வச்சுக்கிட்டு தான் போவாங்க பெற்றோர். ஆனா யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளை யாரு தெரியுங்களா? ரூபன். ரூபன் தான் முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கணும் தகப்பன் கிட்ட. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், வித்தியாசத்தை பார்க்கிறோம். யோசேப்பு 17 வயது சகோதரர்களோட ஆடுகளோட போவாராம். போகும்போது அந்த சகோதரர்கள் எல்லாம் என்ன பேசிக்குவாங்க? அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வந்தான். ஏங்க நம்ம ஒரு குடும்பத்துல இருக்குங்க, சகோதர சகோதரோட இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம செஞ்சுட்டுப்பா, இதெல்லாம் செய்யாதா, பரவாயில்ல விடுறா அப்படின்னு நம்ம கடந்து போவோம். ஆனா இந்த யோசேப்பு என்ன செய்வார்? போய் தகப்பன்ட்ட சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியுமா இந்த பேர் உள்ளவங்க இப்படி பேராப்பா, இப்படி துன்மார்க்கமான காரியத்தை பேசினாப்பா, துன்மார்க்கமான காரியத்தை செய்யறாப்பான்னு போய் அவங்க தகப்பன்கிட்ட போய் சொல்லுவாரு யோசேப்பு. அப்போ 3வது படி, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அப்போ அவருக்கு பிறந்த இந்த 12 பிள்ளைகள்ல யோசேப்பு யாக்கோப்புனுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரு? ராகாப் இல்ல ரேச்சல். அப்போ அவருக்கு முதல்ல அவருக்கு ரொம்ப ஆசைப்பட்டது ராகேல். ரேச்சல் இல்ல, ராகேல் தான் அவருக்கு பிடிச்ச மனைவி. முதல்ல அவங்க மாமா வீட்டுக்கு போன உடனே அவர் கண்டது இந்த ராகேல் தான். ராகேல பார்த்தோன்னே யாக்கோப்புக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா அது மாமா மக. அப்ப இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மாமா கிட்ட கேட்டாரு. மாமா ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ற நேரத்துல பொண்ணை மாத்திட்டு முகத்திரையெல்லாம் போட்டு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவரு எல்லாம் சந்தோஷமா எல்லாம் ஹாப்பியா எல்லாம் பல்லாம் பிடிச்சிட்டு காலையில முகத்தை பார்த்தா அக்கா ஒரு பூச பார்வை உள்ளவன். அவன் எப்படி இருக்கோங்க, அவ ஆசை வச்ச பொம்பளை அழகு, ராகேல் அழகு, நல்லா உடம்பு நல்லா லட்சணமா இருப்பான். இவ பூச பார்வை உள்ளவன். பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. போய் மாமா கிட்ட கேட்கிறாரு, என்ன மாமா நான் உங்ககிட்ட சின்ன பொண்ணத்தானே கேட்டேன், நீங்க என்ன இந்த பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க? அப்பா இல்ல ஒன்னும் கவலைப்படாத, கோவப்படாத, அவளும் உனக்கு தான். ஆனா இன்னும் நீ என்ன செய்ய, இவ்வளவு 7 வருஷம் ஆடுகள் ஓட்டுன, இன்னும் 7 வருஷம் ஆடுகளை போய்
அவனே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாரு. இவருக்குதான் ரொம்ப பிடிச்சிருச்சு லேயால ராகேல. அதனால அவரு திரும்ப 7 வருஷம் ஆளுகளை ஓட்டி அப்புறம் திரும்ப அவளை கல்யாணம் பண்ணுவாரு. கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா எல்லாருக்கும் பிள்ளைங்க பிறக்கும். லேயாளுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்துச்சு. லேயாள் பூச பார்வை உள்ளதான், யாரும் அவளை மதிக்க மாட்டாங்க. ஒரு டியூஷனமா பார்ப்பாங்கங்க லேயால. அப்ப லேயாளோட வேலைக்காரி இவளோட வேலைக்காரிக்கெல்லாம் ஃபுல்லா பிறந்துருச்சு. எனக்கு பிள்ளை இல்லை, நீ போய் என் புருஷனோட படிச்சு ஒரு பிள்ளை பொண்ணு வேலைக்காரிகளை அனுப்பி அவங்களும் பிள்ளை வச்சுட்டாங்க. இவனுக்கு குழந்தைலாம் அழுவா ஒரு நாள். ஐயோ அந்த எனக்கு என்ன குழந்தை கொடுக்காம இருக்க, குழந்தை கொடு புருஷனுக்கு. புருஷன் சொல்லுவான், நானா குழந்தை கொடுக்குறேன், கர்த்தர் தான் உன் கர்ப்ப பைய அடைச்சி வச்சிருக்காரு கடவுள், நான் என்ன செய்வேன் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் அவளுடைய கர்ப்ப பைய தேவன் திறந்து கர்ப்பம் ஆனாங்க. கர்ப்பமாயி அந்த பிள்ளை, அவளுக்கு பிறந்த பிள்ளை தாங்க யோசேப்பு. யோசேப்பு வந்து அவன் தாமதித்து காலங்கள் கடந்து பிறந்தாலும் அவனோட செயல், அவன் செய்கைகள், அவன் நினைவுகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. தேவன் அவன் அப்படி கொண்டு வந்தார். அந்த குடும்பத்துல எத்தனாவது பையன் இந்த யோசேப்பு? 12வது பிள்ளை. ஆமா, அதுக்கே தானே பெஞ்சமின். எஸ். அப்புறம் அவன் பிறந்து நல்லா அழகா ஞானமா அறிவா புத்தியா. அப்ப அவங்க அப்பாவுக்கு அந்த பையன் மேல ரொம்ப பிரியம். ஏன்னா அவங்களோட ஆசைப்பட்ட மனைவிக்கு பிறந்த பிள்ளை இல்லையா, எல்லாரையும் நம்ம தான் பார்ப்பாரு. இவன் மேல ஒரு படி அன்பு கொஞ்சம் கூட. அப்ப இவனுக்கு விதவிதமான உடுப்புகள்லாம் தைச்சு போட்டு, ஏன்னா அம்மாவை இறந்துட்டாங்க, 2வது பிள்ளை போதான் அவனுக்கு அம்மாவும் இல்லை. ஸோ அந்த தனித்து அவர் வேற வளர்த்துருப்பாரு. அப்ப நல்ல உடுப்புங்களாம் தைச்சு போட்டு பையனை நல்லா அழகா பார்த்து அன்பா பார்த்து வளர்க்கறத கண்டு கூட இருந்த எல்லா சகோதரர்களுக்கும் யோசேப்பு மேல ரொம்ப ரொம்ப ஜெலஸ்ட். இன்னொன்னு இவங்க சகோதரர்களை குறிச்செல்லாம் வேற அப்பா நான் சொல்லிடுவானா, அதனால அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்காது யோசேப்ப. அப்படிதான் கடந்து வரும்போது அவர் பாருங்க ஒரு தரிசனத்தை பார்த்தாரு. கீழே படி, தரிசனத்தை படி, 5வது படி. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். என்ன சொப்பனம் சொல்லு? அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அரிக்கட்டுகள் எல்லாத்தையும் கட்டி 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 இப்படி ரவுண்டா வச்சிருக்காங்க. அப்போ இவனுடைய அந்த அரிக்கட்டுகளை வந்து என்ன செய்யறாங்களாம், சுற்றிலும் அவங்க வந்து வணங்குறாங்க தெரியுங்களா. எல்லா அரிக்கட்டுகளும் சுற்றிலும் இருக்கு, நின்றுட்டு இருக்கு. அப்போ அது என்ன செய்யுதுங்க, யோசேப்புடைய அரிக்கட்டுகளை பார்த்து எல்லாம் அப்படி வணங்குச்சுங்களாம். மற்ற சகோதரர்கள் எல்லாம் கூட பிறந்தவங்கலாம் பாருங்க. கர்த்தர் அப்பொழுதே ஒரு தரிசனத்தை யோசேப்புக்கு கொடுத்திருந்தாரு. அப்போ அதே போல இன்னொரு சொப்பனத்தையும் கண்டு சொல்லுவான். இன்னொரு சொப்பனத்தை படி 9. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் நட்சத்திரமும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொப்பனத்தை மனதிலே வைத்துக் கொண்டான். அவங்க தகப்பனோ சும்மா மேலதான் திட்டினாரு, நானும் உங்க அம்மா வேணும் காலில் விழுந்துருமா, என்ன நீ இப்படிலாம் சொப்பனம் காண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் சொன்னதை தகப்பனார் இருதயத்துல வைத்து கொண்டாரு. காலப்போக்கில் இப்படியே அவங்க கடந்து போகும்போது அவங்க அப்பா என்ன செய்யறாரு, ஒரு நாள்
சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்கய்யா. அந்த ஆடு மேய்க்கிற இடம் வந்து அது கொஞ்சம் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இடம். அது பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிற ஒரு இடம். சோ அந்த இடத்துக்கு போயிருக்கிறானுங்க. நீ போய் என்ன செய்ய, உன் சகோதரர்களை போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. யோசேப்ப அனுப்புறாரு. யோசேப்பு தேடிக்கிடி போய் பார்த்தா அந்த இடத்துல அவனுக்கு இல்லை. அவங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த அவங்க அப்பா சொல்லி அனுப்புன அந்த இடத்துல அவனுங்க இல்லை. அப்பொழுது வேற ஒருத்தர் சொல்றான், என்னப்பா தேடிட்டு இருக்கிற, என்ன வேணும் உனக்குன்னு அந்த இன்னொரு பை பண்ணுங்க கேட்கறானுங்க. அப்பா சொல்லுவான், இல்ல என் சகோதரர்களாம் இங்க ஆடுகளை ஓட்டிட்டு இருந்தாங்க, அவங்கள பார்க்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லையா அவங்க வேற இடத்துக்கு போறதா அவனுக்கு பேசிக்கிட்டதே காதை கேட்டுச்சு, நீ எதுக்கும் போய் அந்த இடத்துல நீ போய் அவர்களை பாருன்னு சொல்லி போய் அவனை பார்க்க அந்த இடத்துக்கு போயிட்டான். அவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டாரு. போனா எல்லாம் அங்க ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த சகோதரர்கள் யோசேப்பை காணும் போது கட்டுப்புல இருக்கானுங்கெல்லாம் பயங்கரம். அது அவங்க அப்பா தைச்சு கொடுத்த அந்த அழகான அங்கி வேற போட்டுட்டு வந்தான். வர்ணமா நல்ல கலரா கூட அழகா வர்ணம் போட்ட சட்டையை போட்டுட்டு வேற வரான். எல்லாம் பார்த்து அவனுங்களுக்கு செம்ம கடுப்புங்க. வராண்டா சொப்பனக்காரன், விடக்கூடாதுடா இன்னைக்கு இந்த சொப்பனக்காரனை கொண்டே போட்டுணும் இருக்கிறாங்க. எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். ஒரு சகோதரனை கொண்டு போடணும் அந்த இருதயத்துல அந்த எண்ணங்கள் வந்திருந்தா அவனுக்கு எவ்வளவு கடுப்பா ஆத்திரமா இருந்திருக்கும் யோசேப்பை பார்க்கும்போது. அப்போ ஒருத்தர் சொல்லுவான், வேண்டாண்டா அவனை ஏன் நம்ம கொல்லணும், இந்த படுகொலியில போட்டு வச்சிருவோம் அப்படின்னு அவங்க மூத்த சகோதரர் சொல்ற. மூத்த சகோதரர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ கொண்டு போட்டு அப்பாவை துக்கப்படுத்த கூடாது, பரவாயில்ல இப்படி ஒரு சொல்லு கொடுத்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி அதுல குழியில போட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, அங்க இஸ்ரவேல் ஜனங்க ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த ரோட்டு வழியா போறாங்க. இஸ்மவேல் யாருங்க? இஸ்மவேல் யாரு? இது ரெண்டு சந்ததி யாருடைய சந்ததி? இஸ்மவேலோ இந்த யாக்கோபோ எப்படிங்க சகோதரர்கள். ஒரு ரத்தம் அவங்க அப்பா, அவங்க அப்பாவோட ரத்தத்துல வந்தவனுங்க தான். ஆனா அவனுங்க இஸ்லாம்காரனுங்க, இவங்க கிறிஸ்தவங்க. அப்படி இஸ்மவேல் வரும்போது கூட்டங்க வரும்போது அவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க, நாங்க இவனை விற்கிறோம், நீங்க இவனை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டாங்க அந்த இஸ்மவேல் கூட்டத்துல. சரின்னு அவனை வாங்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க அவங்க ஊர்ல. அதாவது அந்த மாதிரி ரம்மிய ஆளுங்க இந்த மாதிரி வரவங்கள ஒரு இடத்துல வச்சு அவங்கள லேலம் போடுவாங்கல்ல, யாரு வாங்கிக்கிறீங்க. நம்ம சில ஜாமெல்லாம் பார்த்துருக்கல, ஸ்தோத்திர ஆராதனை நீங்க சில சபைகள்ல அந்த லேலம் போடுவாங்க எல்லாம் பொருள். அந்த மாதிரி இவனை லேலம் போடுற இடத்துல அவனை போர்த்திபார் என்ற ஒரு மனுஷன் அவனை வாங்கி கொண்டு போய் அவர் பார்க்கிறாரு. அவர் யோசேப்பை கவனிப்பார். அந்த போர்த்திபார் அவனுக்கு ஒரு தெய்வ பயம் இருக்கு, ஒரு கீழ்ப்படுதல் இருக்கு, இவனோட சிந்தனை எல்லாம் நல்ல சிந்தனைகளா இருக்கு. இவனை நம்ம வாங்கிட்டு போய் அவன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாரு. சொல்லிட்டாரு, யோசேப்பு எல்லாத்தையும் நீ தான் பொறுப்பெடுத்துக்கோ, பார்த்துக்கோ, நான் உனக்கு எல்லா அதிகாரமும் நான் உனக்கு கொடுக்குறேன்ட்டாரு. யோசேப்பு அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அவங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அதை ஆசீர்வாதத்தை விட இன்னும் அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் அந்த வீட்டுல நடத்திட்டு இருக்கிறார். அப்ப இப்படி அவன் அழகா இருப்பான். ஒரு 19 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆளு நல்லா அழகா சூப்பரா இருப்பான். அவனை பார்த்து அவன் மனைவிக்கு அவன் மேல ஒரு கண்ணு, இவனை எப்படியாச்சும் நம்ம அனுபவிச்சிடணும், இவங்கிட்ட எப்படியாச்சும் நம்ம போய் நம்மளோட ஆசையை கொட்டிக்கணும், தீர்த்துக்கணும்னு நினைச்சான். ஆனா யோசேப்புக்கு அந்த எண்ணமே இல்லைங்க. இந்த கூட பிறந்து பெற்றோருக்கு ஆண்டுக்குள்ள இருந்து வசனத்தை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் பிள்ளைங்க தப்பா போயிடக்கூடாது, தவறா போயிடக்கூடாது, பாடுபட்டு ஜபத்திலையும் ஆண்டோடைய உதவியும் தேடி நம்ம பிள்ளைங்களை வளர்த்தாலும் சில நேரம் அந்த பிள்ளைங்க கூட தப்பு பண்ணிடுவாங்க.
ஆனா இந்த யோசேப்பு பாருங்க, புற தேசத்துக்கு போனாரு. அவருக்கு அங்க கொஞ்சம் சிறுமையில தான் இருந்து அவரு வாங்கிட்டு போனால அந்த வீட்டுல கொஞ்சம் நல்லா தான் இருந்தாரு, அதிகாரியா வச்சிருக்காரு அந்த வீட்டுக்குள்ள. ஆனா அந்த பொம்பளை பாருங்க, அவனை ஆடையணும்னு ஆசைப்பட்டானா அவன் அதுக்கு விடவே இல்லைங்க. வாலிப பிள்ளைங்க எங்கடா எவடா கிடைப்பா போய் மேய்ஞ்சிட்டு வந்துடலான்னு அலைவானுங்க வாலிப வயதுல. அவருக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, சகோதரர்கள் இல்ல, அவர் பாதுகாக்க யாருமே இல்ல, அந்நிய தேசம் வேற, என்ன செஞ்சாலும் நோ போத, யாரும் ஒண்ணு கண்டுக்க போறது இல்ல. ஏன்னா அந்த எஜமாட்டியே கூப்பிடுறான். அந்த சூழ்நிலையில கூடங்க யோசேப்பு தப்பு பண்ணலைங்க. அவ கூப்பிடுறா, வா வா, வேண்டவே வேண்டான்னு அவ துணியை கூட பிடிச்சு இழுத்துருவா, ஓடியே போயிடுவாரு யோசேப்புங்க. பாவம் செய்ய விடலைங்க. அப்படி போயிட்டு கவலை வெளிநாட்டுக்கு போயிருந்த டைம் அது அவர் திருப்பி வந்துட்டானா அவர் கதையை திருப்பிட்டா. என்ன சொல்றா, நீ கொண்டு வந்திய ஒரு எபிரேயா, அவன் என்ன தெரியுமா அதுல இருந்தா எனக்கு தெரிஞ்சவன்தான், அவங்கிட்ட இருந்து தப்பி அவன் சட்டையை எடுத்த பாருங்க, சட்டை எங்க தான் இருக்கு, அவன் அவ்வளவு கொள்ளாதவன்னு சொல்லி புருஷன்கிட்ட சொல்லிட்டான். அவ்வளவு டைம்ல கோபம் வந்துருச்சு. ஏன்னா மனைவி அவன் நல்ல ஒரு என்ன சிந்தனை உடையவர் தான். ஆனா மனைவி இப்படி சொல்றான்னு அவர் நம்பிட்டாரு. நம்பிட்டு திரும்பி கொண்டு போய் அவனை சிறைச்சாலையில போட்டுட்டாருங்க. சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டோம். அங்க என்ன அவ்வளவு பாடு இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் அந்த சிறை இருப்புல கூட அவர் கூடவே தேவன் இருந்தாருங்க. அந்த சிறையிருப்புல அவரு இருக்கும்போது அந்த சிறையிருப்பை பாதுகாக்கிற அந்த தலைவர் என்ன செய்யறாரு, யோசேப்பு நல்ல தன்மையெல்லாம் நல்லா பார்த்துட்டு, சரி யோசேப்பு இங்க வர ஜனங்களுக்கெல்லாம் நீ பேசு, அவங்க பராமரி, அவங்கள ஆதரி அப்படின்னு ஒரு பொறுப்பை யாருக்கு கொடுத்தாரு, யோசேப்பு கொடுத்துட்டாரு. ஒரு 21 படிமா, நான் 39ல 21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு ஒரு நீதிமான்ங்க. அந்த தேசத்து மக்கள் எல்லாம் பயங்கரமான ஆளுங்க தான். ஆனா இவன் அங்க போய் கூடங்க கர்த்தருக்கு பயந்து உண்மை உத்தமா இருந்தபடினால அந்த சிறைச்சாலை தலைவன் கூட அவனை ஜனங்களை விசாரிக்க முடியும் ஒரு பொறுப்பை அவனுக்கு சிறைச்சாலையிலேயே கொடுத்துட்டாருங்க. அதாங்க தேவ தயவு. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க தேவ தயவு இருக்கும், அவங்களுக்கு தேவனுடைய கிருபை இருக்கும்னு. அந்த தயவும் கிருபையும் தான் அந்த சிறைச்சாலை தலைவனுக்குள்ள யோசேப்பை பார்க்கும்போது இருந்துச்சுங்க. அப்படி யோசேப்பு சிறைச்சாலையை காத்து வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, 41 படி. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். இல்ல 41. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனாகிய தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய 2 பிரதானிகளையும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் ஆகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலைமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு,
சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அதன் துளிர்க்கிறதா இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையில் கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்த வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். எனக்கு இந்த காவல் கிடங்கை வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயபாக்கிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகளும் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையில் பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூட இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்றும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். ஆமென். இப்ப சிறைச்சாலையில பார்வோனுடைய அரசாங்கத்துல வேலை செய்த 2 பேர் குற்றம் செய்துட்டாங்க. அவங்களை கொண்டு சிறையிருப்புல வைத்திருக்காங்க. அவங்கள யோசேப்பு விசாரிக்கிறார். என்னன்னா, அவங்க ஒரு நாள் சொப்பனம் கண்டிருக்காங்க. அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை யோசேப்பு அருமையா அவங்களுக்கு விளக்கி சொன்னாரு. ஒருத்தருக்கு மறுவாழ்வு, அவன் திரும்ப அந்த ராஜாக்கு பணம் மந்திரக்காரனா போயிடுவான். இன்னொருத்தருடைய சொப்பனம் அவனுக்கு அழிவு. அவன் சொன்ன அந்த விளக்கத்தின் போலவே 2 பேருக்கும் அதே மாதிரி நடந்துச்சு. அப்ப யோசேப்பு சொல்லுவாரு அந்த முதல் பானபாத்திரக்காரங்கிட்ட, நீ விடுதலை ஆகி நீ போயிட்டீனா நீ என்ன பத்தி நீ போய் பார்வோன் ராஜா கிட்ட சொல்லு. ஏன்னா நான் எந்த ஊருக்காரன் இல்ல, நான் எகிப்து தேசத்துக்காரன். அப்போ நான் ஒரு குற்றமும் செய்யல, என்னை கொண்டாந்து இந்த சிறைச்சாலையில போட்டிருக்காங்க அப்படின்னு நீ அவளுக்கு சொல்லிருக்கான். ஆனா விடுதலை போன பின்னால 2 பேருமே முழுசா அவன் மறுத்துதான் ஒருத்தன், இன்னொருத்தன் உயிரோட இருக்கான். ஆனா யோசேப்பு சொன்ன காரியத்தை சுத்தமா மறந்துட்டானுங்க. அவன் யோசேப்புகளை நம்பி சொன்ன காரியத்தை நீங்க மறந்துட்டீங்க. ஆனா அதே இடத்துல தாங்க யோசேப்புக்கு ஒரு பெரிய உயர்வை தேவனே கொடுத்தாருங்க. அடுத்தபடியா இருங்க 41 படிச்சுடுவான். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டியிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்யமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதியோரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளில் இருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரங்களையும் அழைப்பித்து அவர்களுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் இருந்தது. ஏங்க இந்த ஜோசியக்காரங்க
மந்திரவாதிங்க, குறி சொல்றவனுங்க இப்பெல்லாம் அந்த குறி சொல்லி பார்த்து எல்லாம் சொல்லிடுவானுங்க. இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை விளங்கி கொள்ளும்படி பார்வோன் ராஜா எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்றாரு. சொப்பனம் அப்படி கண்ணை, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம். ஒருத்தனுக்கும் அந்த வெளிப்பாடு வரலங்க. யாருமே அந்த சொப்பனத்துக்கு விளக்கங்களை சொல்ல முடியலங்க. கீழே படிச்சுட்டு வா, 10வது படி. பார்வோன் தம்முடைய 9வது படி. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயபாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளை ஆண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனத்துக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கு போட்டு வித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சபரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஆமீன். சிறைச்சாலையில இருந்த யோசேப்புக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. நம்ம நினைப்போம், என்ன நான் இந்த உபத்திரத்துல இருக்கேன், ஐயோ இருட்டிட்டிங்கா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, ஐயோ நான் என்ன இப்படி, என்ன என்னோட வழி நடத்துறவங்க இப்படி, ஐயோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, சீ செத்துட்டாலும் நலமா இருக்கமேன்னு எத்தனையோ இருதயங்கள் அப்படி துடிக்குது. உன்னை அழைத்தவர் தேவன், உன்னை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். உனக்கு ஒரு காரியம் அவர் விட்டுருவாரா? அவன்கிட்ட சொல்லி அனுப்பினாரு, நீ போய் பார்வோன் ராஜாட்ட என்னை பத்தி சொல்லு, நான் ஒரு எபிரேயன், நான் எந்த குற்ற குறை தப்பு செய்யல, என்னை கொண்டது பேர சிறைச்சாலையில போட்டிருக்காங்கன்னு நீ நைஸா அவங்ககிட்ட சொல்லுனா, மறந்து போன ரகசியத்தை மறந்தானுங்க, சொல்ல வேண்டியது சொல்லாம போன நிமித்தமா கர்த்தர் பார்வோனுக்கு பயங்கரமான சொப்பனத்தை கொடுத்து அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேடனா ஒருத்தனுக்கு கூட அந்த அர்த்தம் தெரியல. அப்பொழுது இந்த மனுஷன் சொல்றான், ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிற ஜெயில இருந்து சொல்றான், ஐயோ ராஜாவே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் சிறைச்சாலையில நானும் அவனு இருக்கும் போது எங்களுக்கு ஒரு சொப்பனத்தை பார்த்தோம், அப்ப அது அர்த்தம் தெரியாம நாங்க முடிச்சிட்டு இருந்தப்ப இந்த யோசேப்புன்ற மனுஷன் தான் அதை கருத்தை அவங்களுக்கு அதை விலைக்கு சொன்னாரு. ஐயோ அவரை நாங்க மறந்தே போனோம், ராஜா நிச்சயமா உங்க சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொல்லுவான் சொல்லும்படி ஒரு சந்தர்ப்பத்தை தேவனே ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் அற்பமானவரு, அவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு அவனை பத்தி என்ன கவலை, நான் எப்படி போனா என்ன வந்தா என்ன, நான் வேலையை நான் பார்த்துக்கிட்டு கிடக்கிறேன்னு சொல்லிலாம் நம்ம நினைக்க கூடாது. தேவன் 24 hours ஒவ்வொரு நொடி பொழுது வினாடியும் நம்ம கவனித்து பார்க்கிறவருங்க. மனுஷன் மறந்தான், தேவன் மறக்கல, அவனை வெளியே கொண்டு வர தேவன் மறக்கல. அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட் வச்சிருந்தாரு. அந்த எகிப்தின் தேசத்துல கள்ளனாய் களவாடி கொண்டு போன அந்த யோசேப்புக்கு திருட்டு 20 காசுக்கு வித்த அடிமைத்தனத்துக்கு போன அந்த யோசேப்புக்கு அந்த எகிப்திலேயே ஒரு மேன்மையை கர்த்தர் நினைத்து வச்சிருந்தாருங்க. இவன் என்ன சொன்னா மறந்தாலும் கர்த்தர் மறக்கலைங்க. அவனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்ப நல்லா குளிச்சுட்டு சவரம் பண்ணிக்கிட்டு முடிய சரிச்சுட்டு எல்லா உடைகளை உடுத்திட்டு போய் அரண்மனைக்கு போய் ராஜா முன்னுக்கு நிற்கும்படி தேவன் கிரியை செய்தார் யோசேப்புக்கு. அங்க யாருங்க இருந்தா யோசேப்புக்காக பல்கலை பேச, அவனுக்காக முன்னிருந்து அவனை அதை விடுவிக்க யாருங்க இருக்கா? கர்த்தர் அந்த காரியத்தை யோசேப்புக்கு செய்தார். அவன் போய் நின்றுட்டு சொப்பனத்தெல்லாம் கேட்டுட்டு அழகா அந்த சொப்பனங்களுக்கு விளக்கத்தை சொன்னான். ராஜா நீங்க கண்ட சொப்பனம் இதுதான், பஞ்சகாலம் வரப்போது 7 ஆண்டுகள், நீங்க என்ன செய்ய, இப்ப உங்களுக்கு நல்ல விளைச்சல்லாம் இருக்கு உங்க நாட்டுல, நீங்க அதெல்லாம் அறுத்து நல்லா நீங்க நிறைய சேர்த்து வைங்க, நல்ல ஒரு ஆளை அதுக்கு ஆயத்தப்படுத்தி அதை காவல் பண்ண வைங்க, 7 வருஷம் தாண்டோன்னா எல்லா இடத்துலயும் பஞ்சம் வரும்,
எல்லா இடத்துல பஞ்சம் வந்துட்டா எல்லாம் என்ன செய்வாங்க? ஆகாரத்தை தேடி வருவாங்களா, வரமாட்டாங்களா? வருவாங்க தானே. அப்ப எல்லா தேசத்து ஜனமும் உங்களை தேடி வருவாங்க ராஜான்னு சொல்லிட்டாரு. ஐயோ பாருங்க 38 படி. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். ஆமென். என்னங்க விசேஷம்? தேவ ஆவியை நீ பெற்றிருக்கிறியா? ஆவியான இடத்துல வெளிப்பாடு கொடுக்கிறாரா? தரிசனங்களை கொடுக்கிறாரா? விளக்கங்களை சொல்லி கொடுக்கிறாரா? அதாங்க ஸ்பெஷல். அதாங்க தேவ பிள்ளைகளுக்கு வேணும். இன்னைக்கு தேவ பிள்ளைங்க நாங்க கிறிஸ்டியன்ங்க, நாங்க இந்த கத்தோலிக்கு போறோங்க, நாங்க இந்த மெத்ரிஸ் போறோங்க, நாங்க லூத்ரன் எல்லாம் பாரம்பரியா நீங்க போறீங்க. அண்டர்ஸ்டாண்டா? கிறிஸ்தவங்கள பாரம்பரிய சபைக்கு போவாங்க, ஏன்னா தேவனை வழிபடணும். சரி, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் கூட்டமா நம்ம போய் என்ன செய்யணும்? இயேசுவேன்னு சொல்லிட்டு வந்துடணும். அப்படிதான் போறாங்க. ஆவியை பெற்றவங்க யாருங்க? மெய்யான தேவனுடைய ஆவியை இந்த யோசேப்பை போல பெற்றவங்க யார்? கரெக்டா சொல்றான் பாரு. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தெய்வ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? இவன் வேற யாரும் அதுக்கெல்லாம் வைக்க சொல்றானே, இவனை தவிர யாரு நம்மளுக்கு அதெல்லாம் செய்யக்கூடும்? நோ 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 நோ, இவன் தான் அந்த ஆள். பாரு 39 படி, 39 படி. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருந்தபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் முன்னெல்லவும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கி. ஆமென், ஆமென், ஆமென். அது நடக்குமா? நம்ம யோசிச்சு பார்க்க கூட முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அப்படித்தாங்க இருந்திருப்போம். நானாங்க உண்மையா நான் சொல்றேன், இந்த உலகத்துல யார் வேணா இந்த சத்தியத்தை கேட்கட்டும். நாங்களாம் ஒரு காலத்துலங்க படிச்சு காலையில ஸ்கூல், மத்தியான ஸ்கூல் போனோம். 1 மணிக்கு மேல எங்களுக்கு ஸ்கூல். காலையில நாங்க என்ன செய்வோம், எங்க அம்மா கூட மரம் வெட்ட போவோம், ரப்பட்டேப்பன். நாங்களும் போய் காலையில எங்க அம்மா கூட போய் ஒரு வெட்ட வெட்டி பாலெல்லாம் எடுத்து கொண்டு போய் எவ்வளவு தூரம் ரோட்ல கொண்டு போய் ரோட்டு வரமா அதெல்லாம் கொண்டு போய் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து எடுக்கிற ஓட்டை வீட்டுக்கு வந்து தட்டாப்புல குடிச்சு ஸ்கூலுக்கு போவோம். அப்போ அந்த சிறுமியான ஒரு வாழ்க்கை தான். மரம் வெட்டணும், மரம் வெட்டி வாழ்ந்த வாழ்க்கை. அதான் அன்னைக்கு இந்திய ஜனங்களை, இந்தியால இருந்து மலேசியாவுக்கு வந்த ஜனங்களை காப்பாற்றி உயிர் ஜீவனை கொடுத்தது ரப்பர் டேப்பர் தான். அதுலதான் எல்லாமே கஷ்டப்பட்டு நாங்க வாழ்ந்து வந்தோம். ஆனா கர்த்தர் அப்படியே விடலைங்க. கர்த்தர் நல்லவருங்க. அந்த ரப்பர் டேப்பருக்குள்ளேயே எங்களையும் போடலைங்க. ஒரு காலம் வந்துச்சு, எல்லாம் படிச்சாங்க, எல்லாம் செகண்டரி ஸ்கூல் டீச்சரு எங்க வீட்டுல. எங்க அண்ணன் ஹெட் மாஸ்டரு, எங்க அண்ணியும் டீச்சரு, எங்க அக்கா யூனிவர்சிட்டி மலாயாவோட பட்டதாரி, அது செகண்டரி ஸ்கூல் டீச்சரு. தம்பி செகண்டரி ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரு. இன்னொரு தம்பி சிங்கப்பூர் மேனேஜரு. இன்னொரு தம்பி இன்ஜினியரு. எங்க அந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நாங்க மரம் வெட்டி எங்க அம்மா அப்பாவுக்கு உதவி செஞ்சு அந்த பாடுபட்டு வந்து எங்களுக்கு கர்த்தர் எப்படி ஒரு மேன்மையை வைக்கிறது. ஆனா யோசிப்பா அவங்க அப்பா கூட செல்ல பிள்ளைங்க, அவனுக்கு எல்லாமே கொடுத்தாங்க, அன்பா வளர்த்து. அந்த அப்பாவுக்கு சகோதரர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க. கொண்டாந்து அந்த துணியெல்லாம் வந்து ஆட்டு ரத்தத்துல துவைச்சு அந்த ஆடை போட்டிருந்தானே, வர்ணமா ஆடை கூட அவங்க அப்பாட்ட கம்பி, பாரு மவனை என்னமோ அடிச்சு சாவடிச்சிச்சு, இந்த துணியை நான் பார்த்து கொண்டு வந்தேன்னா அப்படி நம்ம வச்சுட்டாருங்க. செத்து போயிட்டா அப்படின்னு யாக்கோப்ப அதோட அழுது ஜீவனே போன மாதிரிதான் கிடப்பாரு. அந்த சூழ்நிலைக்கு தகப்பனை கொண்டு வந்தானுங்க இந்த யோசேப்பு நிமித்தமா. ஆனா அந்த பார்வோன் அந்த அந்த அடிமைத்தன அந்த வாழ்க்கையிலிருந்து
பார்வோனை எடுத்து அந்த அடிமைத்தான வாழ்க்கையில அதிகாரியா வச்சுட்டாருங்க அந்த தேசத்துல. அந்த ஜனங்களுக்கெல்லாம் அதிகாரி. நான் அரண்மனையில மட்டும்தான் இருப்பேன், யோசேப்பு மற்றது எல்லாம் நீ பார்த்துக்கோ. எல்லா ஜனமும் யோசேப்ப வணங்கணும், அவனை நீங்க அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்தணும்னு அந்த முத்திர மோதிரத்தை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த எகிப்துல அவனை வந்து ஒரு தலைவனா நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனா ஆண்டவர் வச்சுட்டாருங்க. அப்போ அந்த நாட்டுல இருக்கிற ஒரு ஆசாரியனுடைய பெண்ணையே அவன் திருமணம் செய்து 2 பிள்ளைங்க அவனுக்கு பிறந்துச்சு, மனேஷாவு எப்ராஹிமா. அப்ப அந்த பிள்ளைங்க பிறக்க போது அவன் சொல்லுவான், ஐயோ என் இதெல்லாம் ஆண்டரை மாத்தினாரேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு பேரும், என் உபத்திரத்துல எல்லாம் கத்தர் கூட இருந்து இன்னும் மட்டும் காத்தாரேன்னு சொல்லி இன்னொரு பேரும் வைத்து அந்த தேசத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தாருங்க. அவங்க அப்பா அவங்க சகோதரர் எல்லாத்தையும் கொண்டு வந்து, நான் தான் யோசேப்பு, நீங்க என்ன தள்ளுனீங்களே ஒரு நாள், நான் இன்னைக்கு இங்க வந்து என் ஆண்டர் இப்படி உயர்த்திருக்காரு, உங்களுக்கு இப்படி ஒரு காலம் வரும்னு ஆண்டர் தெரிஞ்சிருக்கிறாரு பாருங்க, அதனாலதான் இந்த இடத்துல நான் அதிபதியா வைத்திருக்காரு, எல்லாம் வாங்க தகப்பனையும் வர வச்சு அப்படி 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுது அந்த தேசத்துல தேவன் அவங்களுக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்து ஆடுகளை மேய்த்து அந்த தேசத்துல அவங்க பழுகி பெருகும்படி செய்தாருங்க. ஒன்றும் இல்லாத ஒரு அற்பமான வாழ்க்கை தாங்க ஆண்டவர் எல்லாத்திலையும் ஆசீர்வதித்து அவனை அதிபதியாய் கொண்டு வந்தவருங்க நம்ப ஆண்டவரு. அப்ப அவரை நம்புகிற எல்லாருக்குமே கர்த்தர் அப்படியாப்பட்ட நன்மைகளை செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க நீங்க. கர்த்தர் நமக்காய் யாவையுமே செய்து முடிக்கிறவர். அதனால இந்த வார்த்தை இன்னைக்கு ஆண்டு நம்மளுக்கு கொடுத்தபடினால அவர் நாமத்தை நம்ம உயர்த்தி நன்றி செலுத்தி நம்ம தாழ்த்தி கர்த்தர் காலத்துல கொடுப்போம். ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் வல்லவரையா, வாக்குகள் அடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கண்கள் கண்டு கொண்டு இருக்கு. யோசேப்பை கண்ட கர்த்தர் எங்களையும் நீ கண்டு கொண்டுதான் இருக்கிறீர். உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபையும் தயவும் இரக்கமும் கிடைத்து கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற எங்களையும் நீ பொறுப்படுத்தி எல்லாவற்றிலும் ஐயா உயர்த்தி நடத்தி கொடுக்கும்படி எங்க தகப்பனாகிய இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Thank you Lord. God bless you all. ஆமீன்.